ஹார்ட் அட்டாக் வருதுன்னா அதுக்கு முன்னால நம்ம உடல் தருகிற முன்னெச்சரிக்கை என்னென்ன அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். ஹாய், ஐம் டாக்டர் செல்ல செந்தமிச்சோலன் அருணாங்க. அதாவது பொதுவாக ஹார்ட் அட்டாக் வர்றதுனால நெஞ்சு வலி வரும். நெஞ்சு வலி வந்துச்சுன்னா நம்ம நெஞ்சு பார்த்தீங்கன்னா அப்படியே இறுக்கமா இருக்கும். அதே போல கம்பியை வச்சு கட்டி வலி அந்த அளவுக்கு இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வலி பார்த்தீங்கன்னா அப்படியே நமக்கு லெஃப்ட் சைடு ஃபுல்லாகவே பரவும். அப்படியே கடுக்கும், கை முதுகெல்லாம் வலிக்கும், கழுத்து பகுதி வலிக்கும், தாடையெல்லாம் வலிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படியே சட்டெல்லாம் அப்படியே தொப்பம் நனைஞ்சு போற மாதிரி வேர்த்து போட்டு அடுத்து சின்ன வேலை செஞ்சாலும் அப்படியே ஏதோ மூச்சு அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ரொம்ப நமக்கு வந்து வாந்தி இல்லைன்னா கொமட்டல் இந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு வந்து தொந்தரவு வரும். அடுத்து தலை சுத்தலும் மயக்கம் இந்த இதோட வலி, இந்த நெஞ்சு வலி இந்த இதெல்லாமே சேர்த்து தலை சுத்தல் மயக்கம் இந்த இதெல்லாமே. அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டா இருக்கும், சோர்வா இருக்கும், எந்த வேலையும் செய்ய முடியாது, அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து டயர்ட்னஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். சரி, இது சாதாரண வழி தானே, இது ஒண்ணும் பண்ணாது அப்படின்னு அலட்சியமா இருந்துடாதீங்க. அஹ் பக்கத்துல இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு உடனே செக் பண்ணிடுங்க. இதை விட ரொம்ப முக்கியம், அஹ் இந்த ஹார்ட் அட்டாக் வலி இருக்கு பார்த்தீங்களா, நெஞ்சு வலி, அதுவும் அல்சர் வலியும் ஒன்றா இருக்கும். அப்படியே அப்படியே நெஞ்சை வந்து அப்படியே அடைக்கும், கர்ப்பம் அடைக்கும், இறுக்கமா இருக்கும், ஏப்பம் ஒரு மாதிரி இருக்கும், அதெல்லாம் இருக்கும். ஆனா என்னன்னா ஹார்ட் அட்டாக்கு நான் சொன்னேன்ல, கை வலி வந்து ஸ்ப்ரெட் ஆகும், வேர்த்து கொட்டும். அல்சர்ல அதெல்லாம் இருக்காது. சிலர் வந்து அல்சர் தானே அப்படின்னு அசால்ட்டா இருந்துடாதீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு சிம்டம் அறிகுறிகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல நீங்க வந்து போய் செக் பண்ணிக்கிறது உங்க உடம்பு ரொம்ப நல்லது. ஆரோக்கியமா வாழ்வோம்.